ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024க்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு வந்து இருக்கும். PH3151 இந்த எக்ஸாமுக்குரிய லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பார்ட் பின்னு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக பாருங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024க்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து PH3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு நாள் டைம் இருக்கனால லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அது போக நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சம்ஸாக கூட கேட்கலாம். ஸோ அதனால் ஒரு சில டாபிக்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமும் கொஞ்சம் நல்லா படிக்க பாருங்கள். ஸோ யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டார்க்லேருந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில டைம் ப்ராப்ளமேட்டிக் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் டார்க் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிஎம்மும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப முக்கியமான ஒன்று. டபுள் பெண்டுலம் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜிரோஸ்கோப் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது போன செமஸ்டரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது கேட்பாங்களான்னு தெரியல, அதனால் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போலரைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆம்பிளிட்யூட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மூணுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ரேடியேஷன் ப்ரெஷர் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிஷனல் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாமே நல்லா தரவு பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி ஹவு எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ஹேவ் மொமெண்டம் அப்படின்னு கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின். அதில் ஃபேரடேவும் காஸ்லாவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ரொம்ப முக்கியமான ஒன்று, EMW நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் EMW இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பான்டேனியஸ் அண்ட் சிமுலேட்டட் எமிஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, இதில் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷனால என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லேசர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் இருக்குது, இல்லை பிகோஷன் இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லேசர் கான்செப்ட் எல்லாமே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வேவ்ஸ் இது கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள்னால என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது போன டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ND OAG லேசர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க, கண்டிப்பாக இந்த டைம் கேட்கலாம். மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. தியரி ஆஃப் ஏர் வெட்ஜ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது போன டைம் கேட்டிருந்தாங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்ப்டன் எஃபெக்ட்டும் காம்ப்டன் ஷிஃப்ட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த காம்ப்டன் எஃபெக்ட் வந்து சம்டைம்ஸ் பிக்வெஸ்ஷனில் கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. கரஸ்பாண்டிங் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸு, அதே மாதிரி சயின்டிஸ்ட் வச்சு ஏதாச்சும் பேர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதோட சேர்த்து அந்த மாதிரி எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி போட்டான்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எலக்ட்ரான் அண்ட் மேட்டர் வேவ்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நார்மலைசேஷன் கான்செப்ட் பிக் கொஸ்டின்லையும் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டி பிராக்லி வேவ் ஈக்குவேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2D பாக்ஸஸ் பார்ட்டிகல் இன் இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பொட்டன்ஷியல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 2D 3D இந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. 3D கூட சம்டைம்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாண்டம் டனலிங்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபைனட் பொட்டன்ஷியல் வின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளோச் தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டனலிங் எஃபெக்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டனலிங் கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் 5th யூனிட் பொறுத்த வரைக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோப் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குரோனிக் பென்னி மாடல் ரொம்ப முக்கியம், அந்த மாடல் கான்செப்ட், அதாவது சயின்டிஸ்ட் பேர் இந்த மாதிரி இருக்க எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ ஓவராலாக பிஹெச் 3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட் படிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் லாஸ்ட்டாக பார்க்குறப்போ இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சளவு எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டினை பாருங்கள். ஸோ அதில் மேக்ஸிமம் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.